ஹாப்பி மூமெண்ட்ல கூட மைண்ட் வேற எங்கோ போகுதா அப்படின்னா ப்ராப்ளம் லைஃப்ல இல்ல, உங்க பிரெயின்ல தான் இருக்கு. உங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியாம இருக்கிறது தான் ப்ராப்ளம். நீங்க ஒரு நல்ல மூமெண்ட்ல இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸுடனோ ஃபேமிலியுடனோ அல்லது தனியாக எங்கோ ரிலாக்ஸ் பண்றீங்க. அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். ஆனா மைண்ட்ல என்ன தோணுது? மைண்ட் ஃபியூச்சரை பற்றி யோசிக்கும் அல்லது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ஹாப்பி மூமெண்ட் போயிடும். நீங்க பிசிக்கலா இங்க தான் இருக்கிறீங்க, ஆனா மென்டலி வேற எங்கோ. நீங்க நினைக்கிறீங்க என்னால் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க முடியல, நான் வீக். ஆனா உண்மை என்னன்னா உங்க பிரெயினுக்கு பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு முக்கியம் சர்வைவல். உங்க பிரெயினுக்கு ஒரு சிம்பிள் பிரின்சிபல் இருக்கு. பாஸ்ட்ல இருந்து லேர்ன் பண்ணணும், ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணணும். பாஸ்ட்ல என்ன பண்ணுது? நீங்க முன்னாடி பண்ண தவறுகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன பண்ணுது? என்ன டேஞ்சர் வரும்னு இமேஜின் பண்ணிட்டே இருக்கும், ப்ரெடிக்ட் பண்ணி கொண்டே இருக்கும். இந்த இரண்டும் யூஸ்ஃபுல் தான், ஏன்னா இது உங்களை சேஃபாக வைக்க உதவுகிறது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பிரெயினுக்கு பிரசன்ட் மூமெண்ட் யூஸ்லெஸ் மாதிரி தெரியும். இதனால் தான் நீங்க என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணும்பொழுதும் கூட மைண்ட் வேற எங்கேயோ போயிடும். ஏன்னா அது செக் பண்ணுது எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கா. இது ஒரு ஹேபிட் இல்லைங்க, இது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஆனால் தற்போதைய மாடர்ன் லைஃப்ல இந்த மெக்கானிசம் தான் ப்ராப்ளம் ஆகுது. கடைசியில் இதுக்கு சொல்யூஷன் தான் என்னங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணினா அது இன்னும் அதிகமாக ஓடும். நீங்க இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். காம் ஆகணும்னு ட்ரை பண்ணினா மைண்ட் இன்னும் அதிகமான யோசனைகளை கொண்டு வரும். அதனால உங்க அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணுங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், மைண்டை அப்சர்வ் பண்ணுங்க. தாட் வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணாதீங்க, அதை ஃபாலோவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நோட்டீஸ். இப்போ மைண்ட் ஃபியூச்சருக்கு போயிருக்கு அல்லது பாஸ்ட்ல நடந்த ஒரு மூமெண்ட்டில் போயிருக்கு. அதை ஜென்டிலா திருப்பி கொண்டு வர முயற்சிக்கணும். இதை எப்படி செய்யலாம்னா, உங்க கவனத்தை மெதுவாக உங்கள் மூச்சின் மேல் அல்லது ஏதாவது ஒரு சவுண்டின் மேலோ அல்லது உங்க சரௌண்டிங்ல உள்ள ஏதாவது ஒரு பொருளின் மீதோ உங்க கவனத்தை செலுத்துங்கள். இந்த ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் தான் பிரெயினுக்கு நியூ சிக்னலை கொடுக்கும், டேஞ்சர் இல்லைன்னு. இந்த அப்ரோச் தாங்க. இந்த அப்ரோச்சை எப்பொழுதெல்லாம் உங்க மைண்ட் ஃபியூச்சருக்கோ அல்லது ஃபாஸ்ட்டுக்கோ செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ணுங்க. நாளடைவில் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக காமாக கற்றுக்கொள்ளும், பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ கற்றுக்கொள்ளும். இதை நினைவில் வையுங்க. பிரசன்ட் மூமெண்ட் ப்ராப்ளம் இல்லை, உங்க பிரெயின் அதில் இருக்க விரும்பாதது தான் ப்ராப்ளம். இது போன்ற இன்னொரு மைண்ட் சீக்ரெட்டுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.